அனைவரையும் வணங்குகின்றேன். மகாகவி பாரதியார் தமது பாடல்களில் தந்துள்ள வாழ்வியல் நெறிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மகாகவி பாரதியார் மகாசக்திக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். ஒரு 5 வரிகளிலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அண்ணாய். மகாசக்தி அன்னையிடம் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார், நமக்காக வைக்கிறார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நல்லவற்றை நாம் நினைக்க வேண்டும், நல்லவற்றை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும், நல்லவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். வாழ்வியல் நெறிகளிலே அடிப்படை. இப்படி நல்லன எண்ணல் வேண்டும் என்றால் தெளிந்த நல் அறிவு வேண்டும். தெளிந்த நல் அறிவு வேண்டும். பாரதியார் கேட்கிறார், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். தெளிந்த நல் அறிவு இருந்தால்தான் நல்லவற்றை எண்ணி பார்த்து தேர்ந்தெடுத்து செயல்படுத்த நாம் முன் வருவோம். அப்போ தெளிந்த நல்ல அறிவு, அதாவது நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். அப்படி இது நல்லது என்று தேர்ந்தெடுக்கின்ற ஞானம் தெளிந்த நல்லறிவு. இதை பாரதியார் ஒரு இடத்திலே ஒரு தம்முடைய கவிதையிலே சொல்லி இருக்கிறார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும். இங்கிருந்து இந்த வரிகளை எடுக்கின்றோம். நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். இந்த உலகத்திலே நமது வாழ்க்கையிலே நமக்கு எது நல்லது எது கெட்டது, நல்லவற்றை தேர்ந்தெடுக்கின்ற ஞானம் நமக்கு வேண்டும். அந்த ஞானம் முக்கியமான வாழ்வியல் நெறி. அந்த ஞானம் நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு மிகுதியாக கொண்டோரிடம் இந்த தேர்ந்தெடுக்கின்ற ஞானம் இருக்கிறது. பாரதியார் தமது கவிதைகளிலே சொல்கிறார், நீதி நம்மிடத்திலே வேண்டும், உயர்ந்த மதி வேண்டும், கல்வி வேண்டும், அன்பு வேண்டும். இவைகள் இருந்தால் நன்றிது தேர்ந்திடல் என்கின்ற ஞானம் நமக்கு கிட்டும். ஆக நல்லவே எண்ணல் வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்பதை பாரதியார் பாடலில் இருந்து புரிந்து கொள்கிறோம். அடுத்த நிலை எண்ணிய முடிதல் வேண்டும். சரி, நாம் இதை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டு எண்ணத்திலே வைத்திருக்கிறோம். அது முடிக்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? பாரதியார் சொல்கிறார், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். பாரதியார் கேட்கிறார், திண்ணிய நெஞ்சம் எனக்கு வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எண்ணிய முடிதல் கைகூடும். எப்படி முதலிலே சொன்னோம் அல்லவா? நல்லன எண்ணல் வேண்டும், அதற்கு எனக்கு தெளிந்த நல்லறிவு வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும், அதற்கு எனக்கு திண்ணிய நெஞ்சம் வேண்டும். திண்ணிய நெஞ்சத்திற்கு பாரதியார் கவிதைகளிலிருந்து நாம் வரிகளை எடுக்கிறோம். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். உள்ளத்து ஒளி, உள்ளத்து உண்மை ஒளி உண்டாக வேண்டும். ஆக உள்ளத்திலே உண்மை இருக்க வேண்டும். அப்பொழுது திண்ணிய நெஞ்சத்திற்கு வழி பிறக்கும். அடுத்து சொல்கிறார்,
நம்பிக்கை வேண்டும். விவேகானந்தர் சொல்வார் அல்லவா, நம்பிக்கையே வாழ்க்கை, பயமே மரணம். நம் எண்ணத்திலிருந்து, நெஞ்சத்திலிருந்து பயம் விலக வேண்டும். பாரதியார் கவிதைகளிலே வரும், பயத்தை துரத்தி அடிப்போம் பொய்மை, பொய்மையின் உயிரை பிளந்து உயிர் குடிப்போம். பொய்மையை பிளந்து, பொய்மை எனும் பாம்பினை பிளந்து உயிர் குடிப்போம். பயத்தினை விரட்டுவோம் என்று பாரதியார் சொல்வார். பயத்தினை உள்ளத்திலிருந்து விரட்ட வேண்டும், பொய்மையை விரட்ட வேண்டும். பொய்மை எனும் பாம்பை பிளந்து உயிர் குடித்தோம். பொய்மை எனும் பாம்பை உள்ளத்தில் இருந்து விரட்ட வேண்டும். திண்ணிய நெஞ்சம். அதற்கு அடுத்த நிலையிலே சொல்லுகிறார், தன்னை ஆள்பவன், தன்னை ஆள்பவன் திண்ணிய நெஞ்சம் பெறுகிறான். தன்னை ஆளுதல் என்றால் என்ன? என்னுடைய எண்ணம், என்னுடைய சொல், செயல் அனைத்தும் என்னுடைய கட்டளையின் கீழ் இருக்க வேண்டும். ஐம்புலன்கள் என்னுடைய கட்டளையின் கீழ் இருக்க வேண்டும். பயம், கோபம், பேராசை விலக வேண்டும். உறுதியான நெஞ்சம் வேண்டும். கவலைகளை நினைத்து வருந்துகின்ற நெஞ்சத்தை விடுத்து உறுதியான நெஞ்சம் வேண்டும். தோல்விகளை கண்டு துவளாத உறுதியான நெஞ்சம் வேண்டும். அந்த மன உறுதி வேண்டும். அதற்கு அகப்பகையை நாம் விரட்ட வேண்டும். அகப்பகையை நாம் வெல்ல வேண்டும். அகப்பகை என்பது கோபம், பேராசை, இதெல்லாம் அகப்பகை. கோபம், பேராசை, பயம், இன்னாச்சொல், அழுக்காறு, இவையெல்லாம் அகப்பகை. அகப்பகையை வெல்பவன் தன்னை வெல்பவன். தன்னை வெல்பவன் தரணியை ஆள்வான். தன்னை அறிய தனக்கோர் கேடு இல்லை, திருமந்திரம் சொல்கிறது. பாரதியார் தன்னுடைய கவிதைகளிலே என்ன வெற்றிகள், என்ன பெருமைகள், எத்துணை சிறப்புகள், எத்துணை மேன்மைகள், என்ன வரங்கள், இவையெல்லாம் ஒருவருக்கு கிடைக்கும் எப்பொழுது அவர் தன்னை வெல்ல வேண்டும் என்று நினைத்து தன்னை வென்று நிற்கிறாரோ, தன்னுடைய அகப்பகையை வென்று தன்னை வென்று நிற்கிறாரோ, அவருக்கு இதெல்லாம் கிடைக்கும். தன்னை வென்றுவிட்டால் என்ன வெற்றிகள், என்ன பெருமைகள், என்ன வரங்கள், எத்தனை மேன்மைகள் சாத்தியமாகும். தன்னை வெல்பவனுக்கு திண்ணிய நெஞ்சம் உண்டு. மகாகவி தம்முடைய ஆத்ம ஜெயம் என்ற தலைப்பிலே இந்த வரிகளை குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னை வெல்பவன் திண்ணிய நெஞ்சம் பெறுவான், அனைத்து சிறப்புகளையும் பெறுவான். இதையெல்லாம் நம்முடைய முனிவர்கள், முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவற்றை பின்பற்றாது நாம் பின்னோக்கி செல்வோமோ என்று மகாகவி அவர்கள் வடித்து வைத்திருக்கிறார்கள். முதலிலே நல்லென எண்ண வேண்டுமென்றால், நல்ல எண்ணங்கள் நெஞ்சத்திலே உதிக்க வேண்டுமென்றால் தெளிந்த நல்லறிவு வேண்டும். நல்லவற்றை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம், அவற்றை செயல்படுத்த வேண்டுமென்றால் நமக்கு திண்ணிய நெஞ்சம் வேண்டும். நல்லவே எண்ணல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டுமென்றால் அங்கே திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அதை இப்படி மகாகவி பாடலிலிருந்து நாம் எடுக்கின்றோம். ஒளிபடைத்த கண்ணினாய், உறுதி கொண்ட நெஞ்சினாய், களிபடைத்த மொழியினாய், கடுமை கொண்ட தோழினாய், தெளிமை பெற்ற மதியினாய், ஏறுவோல் நடையினாய். இப்படிப்பட்ட குணங்கள் கொண்டவர்கள் திண்ணிய நெஞ்சம் கொண்டவர்கள். ஆக நமக்கு தேவை
தெளிந்த நல் அறிவு திண்ணிய நெஞ்சம். அதான் அறிவும் மனமும் அறிவும் நெஞ்சமும் சேர்ந்து பயணிக்க வேண்டும். சிந்தையிலும் சிரத்துள்ளும் தங்க வேண்டும். நன்னெறிகள் ஞானம். நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் என்கின்ற ஞானம் நம்மிடத்திலே தங்க வேண்டும். திண்ணிய நெஞ்சத்திற்கு நம்மை வெல்லும் திறன் நமக்கு கிட்ட வேண்டும். பாரதியார் வடித்துக் கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்வியல் நெறிகளில் பயணம் செய்தால் எந்நாளும் நமக்கு வெற்றிதான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.